தல அஜித் அவருடைய குட் பேட் அக்லி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா தல அஜித் அவர்ல இந்த ஒரே ஒரு போஸ்டர்ல 3 விதமா வந்து காமிச்சிட்டு போயிருந்திருக்கிறாரு. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே குட் பேட் அக்லிங்கிற வகையில் ஒருத்தர் வந்து ஜாலியாக ஃபங்கியாக இருக்கிற மாதிரியும், ஒருத்தர் வந்து ரொம்பவுமே வந்து சாந்த சிறுபியாக இருக்கிற மாதிரியும், இன்னொருத்தர் ரொம்ப அடாவடியாக இருக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பலவித எமோஷன்ஸை வந்து இந்த இடத்துல கன்வேயும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்சடைல் ஆக்டர் ப்ளஸ் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் எவர். குட் பேட் அக்லி அப்படிங்கிற 3 விஷயத்தையும் அட் அ டைத்தில் ஒரே நேரத்தில் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ப்ளஸ் சின்ன வயசில் நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து கபோர்டில் ஸ்டிக் பண்ணிட்டு இருப்போம். கூடவே பல தேட்டர்களில் பல பேனர்களையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய்க்கு அஸ் அ ஃபேன் பாய் டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது சினிமாவை சார்ந்த நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்த்திக் சுப்புராஜ், அர்ஜுன் தாஸ் நிறைய பேர் வந்து பல விதமான கமெண்ட்ஸை வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தல அஜித் அவர்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால பெரிதளவில் எந்த ஒரு படமுமே வந்து வரவே இல்லை, மக்கள் மத்தியில் பேசப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை மாத்திர வகையில் வந்து இந்த போஸ்டர் ஆனது வந்து அமைஞ்சிருக்குங்கிறது மாதிரியும் நிறைய பேரால வந்து சொல்லப்பட்டு இருக்குது. மலையாள சினிமாவை தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க 2024 ஆரம்பிச்சதுலேருந்து. இதுக்கப்புறம் வரக்கூடிய தமிழில் வந்து நிறைய படங்கள் பேசும் பொருளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வரிசையில் இந்த படமும் வந்து இடம்பெறும்னு சொல்லி நிறைய பேரால பேசும் பொருளாக வந்து மாறி இருக்குது. குறிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே இதுக்கு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அவரு தல அஜித் அவர்களோட நேர்கொண்ட பார்வை படத்துல தன்னை ஒரு ஆக்டரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு வைரல் ஹிட்டான மார்க் ஆண்டனி வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து இப்பயும் வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இணைஞ்சிருக்காருன்னு தான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ற வகையில கூட இந்த போஸ்டர்ல ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல அவர் வந்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆனது ஜூன் எண்டில் முடிக்கிற மாதிரியான ஒரு சில தகவல் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. கூடவே தல அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ்மே ஒரு 20-25 நாள் கிட்ட வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு 20-25 நாளை வந்து அந்த ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ விடாமுயற்சி படமானதும் வரக்கூடிய தீபாவளிக்கு வந்து பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே வந்து அதிகமா இருக்குது. சப்போஸ் அந்த தீபாவளியை ஸ்கிப் பண்ணாங்கன்னா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2025 சம்மர்ல வந்து விடாமுயற்சி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அதிகமா இருக்குது. குறிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ண எல்லா படமும் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சு ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது புதுசா தல அஜித் அவர்கள் வந்து காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிறத இந்த போஸ்டர் மூலியமா வந்து காமிச்சிட்டு போயிருந்திருக்காரு. இந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த போஸ்டர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்குது, பிடிக்காத விஷயம் என்ன இருக்குது, பிளஸ் தல அஜித் அவர்களுடைய இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகரா வந்து வெயிட் பண்றீங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.